மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துதான் தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் 2வது நாளாக இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், கோவி செழியன், TRP ராஜா மற்றும் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கனிமொழி MP, மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துதான் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களோட கோரிக்கைகள் எங்கள் சமூகம் சார்ந்த கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கண்டிப்பாக வரணும். அப்போதான் எங்களோட குரல்களும் இந்த சமூகத்தில் ஓங்கி ஒலிக்கும்ன்றதுக்காக மேடம் கனிமொழி மேடம் மீட் பண்ணி மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா 2% ரிசர்வேஷன் கேட்டிருக்கோம். ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் ரொம்ப நாளாக எங்கள் சமூக மக்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம். அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருநர் நலவாரியம்னு இருக்குது, அது கமிஷனாக மாற்ற சொல்லி கேட்டிருக்கோம்.